வணக்கம். ஸ்ட்ரக்சரல் டிசைன் உலகத்துல நமக்கு வெளியே தெரியாம ஒரு பெரிய தத்துவ போர் ஒரு 100 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாதுகாவலர், இன்னொரு பக்கம் மேம்படுத்துபவர். இவங்களுக்குள்ள நடந்த இந்த போர் கான்கிரீட் பில்டிங்கோட பாதுகாப்பை நம்ம எப்படி பாக்குறோங்கிறதையே மொத்தமா மாத்திடுச்சு. சரி, வாங்க இந்த கதையை கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். இப்போ இந்த ரெண்டு படத்தையும் கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பக்கம் அந்த காலத்துல கட்டின பிரம்மாண்டமான ரொம்ப கனமான பாலம். இன்னொரு பக்கம் இப்போ நாம கற்ற மெல்லிசான ஸ்டைலான ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர். யோசி பாருங்க, ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஆனா எப்படி இவ்ளோ பெரிய வித்தியாசத்துல கட்ட முடியுது? இப்போ இருக்கிற பில்டிங்ஸ் எப்படி இவ்ளோ எஃபிஷியன்டாவும் சிக்கனமாவும் இருக்கு? இந்த கேள்விக்கான பதில் தான் நாம சேஃப்டிய பாக்குற விதத்துல நடந்த ஒரு பெரிய புரட்சியில ஒளிஞ்சிருக்கு. பாருங்க, எந்த ஒரு இன்ஜினியருக்கும் இந்த 4 விஷயத்த பேலன்ஸ் பண்றது தான் பெரிய வேலை. பாதுகாப்பு, அதாவது சேஃப்டி, அப்புறம் சர்வீசபிலிட்டி, டியூரபிலிட்டி, கடைசியா பொருளாதாரம். ஆனா இதுல பெரிய சவாலே என்னன்னா, பாதுகாப்பும் பொருளாதாரமும் எப்பவே ஒண்ணுக்கொன்னு எதிரா நிக்கும். நீங்க சேஃப்டிய கூட்டணும்னு நினைச்சா செலவு அதிகமாகும். செலவை குறைக்கலான்னு பார்த்தா சேஃப்டில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 2 விஷயத்தையும் எப்படி ஒன்னா கொண்டு வரதுங்கிற போராட்டம் தான் டிசைன் பிலாசபிஸ் வளர காரணமா இருந்துச்சு. சரி, வாங்க நம்ம கதையோட கேரக்டரை பாப்போம். இதோட பேரு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், சுருக்கமா WSM. இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, ஒரு ஓவர் ப்ரொடெக்டிவான கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள ஒரு கார்டியன் மாதிரி. இந்த கார்டியனோட ஒரே வேலை சின்ன ரிஸ்க் கூட வந்துடாம பாத்துக்கிறது தான். எது நடந்தாலும் சரி, சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட். இந்த கார்டியனோட பிலாசபி ரொம்ப சிம்பிள். அது என்ன நினைச்சதுன்னா, இந்த உலகத்துல எல்லாத்தையும் நம்மால கரெக்டா கணிக்க முடியும்னு. அதோட முக்கியமான அனுமானம் என்னன்னா, கான்கிரீட்டும் சரி ஸ்டீலும் சரி ஒரு எலாஸ்டிக் பொருள் மாதிரி செயல்படும்னு. அதாவது ஒரு ரப்பர் பேண்டு மாதிரி. நீங்க அதை இழுத்தீங்கன்னா நீளும், விட்டா பழைய நிலைமைக்கு வந்துடும், எந்த டேமேஜும் ஆகாது. எல்லாமே கணக்குப்படி நடக்கும், எந்த சர்ப்ரைஸும் இருக்காதுன்னு அது நம்புச்சு. சரி, இப்படியெல்லாம் கணிக்க முடியும்னு நம்பின ஒரு உலகத்துல WSM எப்படி சேஃப்டியை உறுதி பண்ணுச்சு? ஒரு பெரிய சேஃப்டி ஃபேக்டரை வச்சுதான். குறிப்பா கான்கிரீட்க்கு அது யூஸ் பண்ணின ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்ன தெரியுமா? 3. ஆமா, 3.0. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பில்டிங்கால உண்மையிலே எவ்ளோ வெயிட்ட தாங்க முடியுமோ அதுல 3ல 1 பங்கு வெயிட்ட மட்டும்தான் அதை தாங்க அனுமதிக்கும். அப்போ அந்த பெரிய சேஃப்டி ஃபேக்டரோட விளைவு என்ன? அதுதான் கொஞ்சம் ஷாக்கிங்கான விஷயம். இதனால இன்ஜினியர்ஸால ஒரு மெட்டீரியலோட உண்மையான ஸ்ட்ரென்த்ல வெறும் 3ல 1 பங்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடிஞ்சது. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 66% ஸ்ட்ரென்த் சும்மா வேஸ்டா போச்சு. இதனால தான் அந்த காலத்துல கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாவும் கனமாவும் செலவு அதிகமாவும் இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. WSM நம்பின அந்த அடிப்படையான விஷயமே தப்பு. நிஜ உலகத்துல கான்கிரீட் ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ப்ரிங் கிடையாது. அதுக்கு மேல லோட் அதிகமாச்சுன்னா அதோட கேரக்டரே மாறிடும், காலப்போக்குல அது ஷேப் மாறும். அது மட்டும் இல்லாம எல்லா லோடும் ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு பில்டிங்கோட சொந்த வெயிட் இருக்கு இல்லையா, அது மாறாது, நமக்கு நல்லா தெரியும். ஆனா காத்தோட வேகம் அதை நம்மால கணிக்கவே முடியாது. ஆனா WSM என்ன பண்ணுச்சுன்னா, இந்த எல்லா விதமான லோடையும் ஒரே மாதிரி தான் பார்த்துச்சு. அதுதான் பெரிய தப்பு. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பழைய கார்டியன் மெத்தட் இன்னைக்கு சுத்தமா யூஸ்லெஸ் ஆயிடுச்சா? இல்ல அதுக்கும் நம்ம மாடர்ன் உலகத்துல ஏதாவது ஒரு இடம் இருக்கா? ஆச்சரியமா இருக்கு, ஆனா இல்ல. இன்னைக்கும் வாட்டர் டேங்க்ஸ் மாதிரி தண்ணிய சேமிச்சு வைக்கிற இடங்கள்ல WSM-ஐ தான் விரும்புறாங்க. ஏன்னா WSM ஸ்ட்ரெஸ்ஸ ரொம்ப கம்மியா வச்சுக்கிறதுனால அதுல விரிசல், அதாவது கிராக்ஸ் வரத நல்லா கண்ட்ரோல் பண்ணும். யோசிச்சு பாருங்க, ஒரு வாட்டர் டேங்க்ல சின்னதா ஒரு கிராக் வந்தா கூட பெரிய லீக் ஆயிடும். இந்த மாதிரி இடங்கள்ல அதோட அந்த ஓவர் சேஃப்டி ஒரு குறையா இல்லாம ஒரு பெரிய பிளஸ்ஸா மாறுது. இப்போ நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரிக்கு வருவோம். ஒரு புது பிலாசபி, ஒரு புரட்சிகரமான சிந்தனை, லிமிட் ஸ்டேட் மெத்தட், சுருக்கமா LSM. இது ஒரு கார்டியன் கிடையாது, இது ஒரு ஆப்டிமைசர். அதாவது விஷயங்களை மேம்படுத்துற ஒருத்தர். WSM மாதிரி இல்லாம LSM இந்த உலகம் நிச்சயமற்றது, அதாவது அன்சர்டன்கிறத ஒத்துக்குச்சு. இது ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி விஷயங்களெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. ஒரு மெட்டீரியல் உடையறதுக்கு முன்னாடி அது நல்லா வளைஞ்சு கொடுக்கும், அதோட ஷேப் மாறுங்கிற உண்மையை அது ஏத்துக்குச்சு. WSM மாதிரி உண்மையை கண்டுக்காம விடுறதுக்கு பதிலா LSM அந்த அன்சர்டனிட்டியை ரொம்ப ஸ்மார்ட்டா மேனேஜ் பண்ணுச்சு. LSM-ஓட மையமான ஐடியாவே இந்த லிமிட் ஸ்டேட் தான். லிமிட் ஸ்டேட்னா என்ன? ஒரு பில்டிங் அதோட பயன்பாட்டுக்கு தகுதி இல்லாம போறதுக்கு சரியா அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை. அது இடிஞ்சு விழுறதா இருக்கலாம், இல்லனா ரொம்ப வளைஞ்சு போறதா இருக்கலாம். LSM என்ன பண்ணும்னா, பில்டிங் இந்த லிமிட்டை தொட விடாது, ஆனா அதுக்கு ரொம்ப பக்கத்துல சேஃபா இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணும். இதனால மெட்டீரியலோட முழு ஸ்ட்ரென்த்தையும் நம்மால யூஸ் பண்ண முடியுது.
இங்கேதான் எல்எஸ்எம்மோட புத்திசாலித்தனமே இருக்கு. ஒரே ஒரு பெரிய சேஃப்டி ஃபேக்டரை யூஸ் பண்றதுக்கு பதிலா அது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ்னு சொல்ற சின்ன சின்ன குறிப்பிட்ட ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணுது. இது எப்படி யூஸிங்க? ஒரு ஃபேக்டரியில கரெக்டான அளவுல தயாரிக்கப்படுற ஸ்டீலோட ஸ்ட்ரென்த்ல அதிக நம்பிக்கை வைக்கலாம். ஆனா சைட்ல மிக்ஸ் பண்ற கான்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் இல்லையா? அதனால எல்எஸ்எம் என்ன பண்ணுனா, கான்கிரீட்க்கு கொஞ்சம் பெரிய சேஃப்டி மார்ஜினும் ஸ்டீலுக்கு கொஞ்சம் சின்ன சேஃப்டி மார்ஜினும் கொடுக்கும். இது எவ்ளோ நுணுக்கமான ஸ்மார்ட்டான ஒரு அப்ரோச் பாருங்க. எல்எஸ்எம் ஒரு பில்டிங்க சேஃபா மட்டும் மாத்தல, அது கம்ஃபர்டபுளாவும் இருக்கிறத உறுதி பண்ணுது. இதுக்கு காரணம் மாடர்ன் டிசைனோட 2 முக்கியமான தூண்கள் தான். எல்எஸ்எம் வர்றதுக்கு முன்னாடி இன்ஜினியர்ஸ் ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த யுஎல்எம்ங்கிற மெத்தட்ல பில்டிங் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு, ஆனா அதுல பெரிய பெரிய விரிசல்கள் அப்புறம் ரொம்ப தொய்வு எல்லாம் ஏற்பட்டுச்சு. அப்போதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு பில்டிங் இடிஞ்சு விழாம இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதுல மக்கள் வாழ்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு. எல்எஸ்எம் இந்த பிரச்சனையை சரி பண்ணுச்சு. எப்படின்னா 2 முக்கியமான செக்ஸ் அது கட்டாயமாக்குச்சு. ஒன்னு லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். இது பில்டிங் இடிஞ்சு வேற மாதிரி பெரிய விபத்திலிருந்து பாதுகாக்கும். 2வது லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. இது அந்த பில்டிங்ல இருக்கிறவங்களோட தினசரி வசதியை உறுதி பண்ணும். சரி, இந்த சர்வீசபிலிட்டி செக்ல அப்படி என்னதான் பாப்பாங்க? ஒன்னும் இல்ல, பில்டிங்கோட ஃப்ளோர் ரொம்ப தொங்கி போகாம இருக்கிறத செக் பண்ணுவாங்க. கண்ணுக்கு தெரியற மாதிரி பெரிய கிராக்ஸ் வராம பாத்துப்பாங்க. அப்புறம் நாம நடக்கும்போது பில்டிங் ரொம்ப ஆடாம வைப்ரேட் ஆகாம இருக்கிறத உறுதி பண்ணுவாங்க. சுருக்கமா சொன்னா, ஒரு பில்டிங் சேஃபா இருக்கிறது மட்டும் போதாது, அதுல வாழ்றதுக்கும் நல்லா இருக்கணுங்கிறது இந்த செக் தான் உறுதி பண்ணுது. இப்போ வாங்க அந்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். எல்எஸ்எம் எப்படி இவ்ளோ எஃபிஷியன்ட்டா இருக்கு? இந்த கிராஃப பாருங்க. WSM எங்க நிப்பாட்டிடும்னா, ஒரு மெட்டீரியல் அதோட எலாஸ்டிக் லிமிட்டுக்கு வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடும். அதாவது ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து விட்டா பழையபடிக்கு வர ஸ்டேஜ் வரைக்கும் தான் அதோட ஸ்ட்ரென்த்தை கணக்குல எடுத்துக்கும். ஆனா எல்எஸ்எம் அது அந்த லிமிட்டை தாண்டி மெட்டீரியல் பெர்மனண்டா ஷேப் மாற ஆரம்பிச்ச பிறகும் அதுக்குள்ள இருக்கிற அந்த ரிசர்வ் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணிக்கும். இந்த பிளாஸ்டிக் ஜோன்ல ஒழிஞ்சிருக்கிற ஸ்ட்ரென்த்தை வெளியே கொண்டு வர்றது தான் எல்எஸ்எம்மோட பெரிய சீக்ரெட். அப்போ இந்த புது இம்ப்ரூவ் பண்ணின பிலாசபி அந்த பழைய கார்டியனை எப்படி ஜெயிச்சது? அதுக்கான காரணங்களை இப்போ ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா 2க்குமான வித்தியாசம் பளிச்சுன்னு தெரியும். WSM அதாவது நம்ம கார்டியன் எல்லாமே கணிக்க முடியும்னு நம்புனது. அதனால ரிசல்ட் என்ன? ரொம்ப கனமான அதிக செலவுள்ள பில்டிங்ஸ். ஆனா LSM நம்ம ஆப்டிமைசர் உலகம் நிச்சயமற்றது, ப்ராபபிலிட்டி தான் முக்கியம்னு நம்புச்சு. அதோட ரிசல்ட் மெல்லிசான சிக்கனமான பில்டிங்ஸ். மொத்த இண்டஸ்ட்ரியும் ஏன் எல்எஸ்எம்க்கு மாறுச்சுன்னா, அதுக்கு காரணம் சேஃப்டியும் பொருளாதாரத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு இது ஒரு ஸ்மார்ட்டான வழியை காட்டுச்சு. இது சும்மா கற்பனையில இல்ல, உண்மையான டெஸ்டிங் டேட்டாவை அடிப்படையா வச்சிருந்தது. ரிஸ்க ரொம்ப புத்திசாலித்தனமா மேனேஜ் பண்ணுச்சு. கடைசியா பண ரீதியாவும் இது ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருந்துச்சு. அதனால இது வெறும் கணக்கு போடுற மெத்தட்ல வந்த மாற்றம் மட்டும் கிடையாது, இது நம்மளோட பிலாசபிலேயே வந்த ஒரு பெரிய மாற்றம். ஆபத்தை பார்த்து பயந்து ஒரு தடிமனான சுவருக்கு பின்னால ஒளிஞ்சுக்கிறதுல இருந்து அந்த ஆபத்துல இருக்கிற நிச்சயமற்ற தன்மையை ஏத்துக்கிட்டு அதை தைரியமா மேனேஜ் பண்ற ஒரு நிலைக்கு நாம வளர்ந்திருக்கோம். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, WSM என்ன சொல்லுச்சு? இந்த உலகம் ரொம்ப ஆபத்தானது, ஒரு தடிமனான சுவருக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கோ. ஆனா LSM என்ன சொல்லுது? இந்த உலகம் நிச்சயமற்றதுதான், ஆனா அந்த ரிஸ்க கணக்கு பண்ணி அதை மேனேஜ் பண்ண. இதுதான் ஒரு சேஃபான அதே சமயம் திறமையான ஃபியூச்சருக்கான வழி. இன்னைக்கு LSM தான் ஸ்டாண்டர்டா இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்கு, நம்ம மெட்டீரியல்ஸ் இன்னும் ஸ்மார்ட்டா மாறுது, நம்ம கிட்ட இன்னும் நிறைய டேட்டா இருக்கு. இப்போ நம்மளோட சேஃப்டி பிலாசபி அடுத்து எப்படி மாறும்? ரிஸ்க இன்னும் துல்லியமா நம்மால மேனேஜ் பண்ண முடியுமா? இதுக்கான பதில அடுத்த ஜெனரேஷன் இன்ஜினியர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்.